தனக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது, எந்த தளத்திலும் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் பாசிசம் இயங்குகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பயந்து போனதனால்தான், தோல்வி நிச்சயம் என்று கருதுவதால் தான் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி அவர் பொய் பேச தொடங்கி இருக்கிறார். வாழ்க்கையினுடைய கசப்பான அனுபவங்கள், அதில் மோடி பிரமையின் மீது ஒரு ஃபட்டிக், அசதியை உருவாக்கி இருக்கிறது. அந்த ராமர் இருக்கார்ல, தூர்தர்ஷன் ராமர், அந்த போட்டோவை கையில் பிடிச்சிட்டு இந்த ராமர் தான் நான் அப்படின்னு பேசி ஓட்டு கேட்கிறார். இப்படி ஒரு கேவலமான, முதல்ல இந்த திட்டங்களுக்கெல்லாம் இலவசம் என்ற சொல் புழக்கத்தில் இருந்தது. அப்புறம் விலையில்லா என்ற சொல் வந்தது. இப்போ உரிமை தொகைன்றது வந்திருக்கு. இது மாறி வருது. இது ஒரு விதமான டெமோக்ரட்டைசேஷன், இந்த சொற்கள் மாறுவது. அப்போ இனி பழைய சொல்ல இலவசம் என்பதை நாம் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அங்கே அது போன்ற நிலைமை இல்லை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. 2002 குஜராத் இனப்படுகொலை நடந்து முடிந்த நேரத்தில் 2003 மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பில் தஞ்சையிலே ஒரு மாநாடு நடத்தினோம். அப்போ ஜெயலலிதா ஆட்சி தான். அந்த மாநாட்டின் பெயர் பார்ப்பன பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு. 2 நாள் மாநாடு. அதில் தோழர் தீசா சேத்தல்வாத் பங்கேற்றார். அஸ்கர் அலி இன்ஜினியருடைய மகன் இர்ஃபான் இன்ஜினியர், ஆனந்த் தெல்துண்டே, தோ பரமசிவம், பெரியார்தாசன், இன்னும் பலர் பங்கேற்றார்கள். குஜராத் இனப்படுகொலையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெறுவதற்காக அப்போது முதலே தோழர் தீஸ்தா போராட தொடங்கியிருந்தார். அந்த அடிப்படையில் அங்கிருந்து நேருரை தருவதற்காக பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்களை அழைத்து வந்திருந்தோம். அவங்க இந்த கூட்டத்தில் பேசிய ஒரு வார்த்தை ரொம்ப நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கலவரத்தில் ஈடுபட்டவர்கள், தாக்கியவர்கள், கொள்ளையடித்தவர்கள் எல்லாம் முகம் தெரியாதவர்கள் அல்ல. எங்கள் தெருவை சேர்ந்தவர்கள், அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள். அந்த மாநிலத்தில் யாருடைய ஆதரவும் இல்லாமல் நிராதரவாக இனி யாருடைய ஆதரவும் இல்லை என்று நாங்கள் கருதினோம். இங்கே இத்தனை 1000 பேர் கூடியிருப்பதை தமிழ்நாட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு நம்பிக்கை வருகிறது என்று சொன்னார்கள். அந்த மாநாட்டிலே அந்த இனப்படுகொலை முடிந்த பிறகு அன்றைக்கு பிஜேபி ஒரு டேர்ம் அறிமுகப்படுத்தினாங்க, குஜராத் இந்துத்துவத்தின் சோதனை சாலை. குஜராத் இந்துத்துவத்தின் சோதனை சாலை என்றால் தமிழகம் அதனுடைய கல்லறையாக இருக்கும் என்று அன்று அறிவித்தோம். அந்த இனப்படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் ஓரளவிற்கேனும் சிலராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அரசு காரணம் அல்ல, முழுக்க முழுக்க தோழர் தீசா சேத்தல்வாதினுடைய முயற்சி தான் காரணம். ஒரு கல்லிலே நார் உரிப்பதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி இந்த நீதிமன்றங்களில் நீதி வாங்கியிருக்காங்க சில பேர். அப்படி விடாப்பிடியாக நீதி வாங்குவதற்கு முயற்சி செய்த ஒரே காரணத்தினால் பல பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். சஞ்சீவ் பட் இன்னும் சிறையில் இருக்கிறார். ஐஜி ஸ்ரீகுமார் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஹர்ஷ் மந்தேர் வேலையை விட்டு வெளியேறிவிட்டார். தீஸ்ரா சேத்தல்வாதுடைய வழக்கு உங்களுக்கு தெரியும். கன்வில்கர் என்ற நீதிபதி ஓய்வு பெற்று விட்டார். அவர் என்ன சொன்னார், கேஸ் என்ன நடத்துகிறாங்க, ஜாக்கியா ஜாஃப்ரியினுடைய வழக்கு. இந்த இனப்படுகொலையின் போது போலீஸை கண்டுகொள்ளாமல் இருக்க சொன்னார் மோடி என்று உள்ளே வாக்குறுதி, உள்ளே அவர் பேசினார்ன்றதை சொன்னதுக்காக தான் சஞ்சீவ் பட் அங்கே இருந்தார். இந்த இனப்படுகொலைக்கு மோடி பொறுப்பேற்க வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட வழக்கு, அது அப்போ போட்ட வழக்கு ஃபைனலாக அது தள்ளுபடி ஆயிடுச்சு. அது ஒரு தனி கதை. தள்ளுபடியான பிறகு இவங்க தான் ஷி கெப்ட் தட் பாட் பாய்லிங், அது அந்த கொதிநிலை மாறாமல் வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் ப்ராசிக்யூட் பண்ணணும் என்று அந்த தீர்ப்பிலேயே சொல்கிறாரு.
சொன்ன மறுநாளே தீஸ்தா கைது செய்யப்படுகிறார். அந்த நீதிபதி பேர் திரும்ப சொல்கிறேன், கன்வில்கர். அதே நீதிபதி இந்த பிஎம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இடின்னு இன்னைக்கு சொல்கிறோமே, அவர்களுடைய கைதுக்கு ஆயுதமாக பயன்படக்கூடிய சட்டம். அந்த சட்டத்தில் மிக கொடூரமான அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான திருத்தங்களை எல்லாம் சட்டபூர்வமானது என்று தீர்ப்பளித்தவர் அதே கன்வில்கர் என்ற நீதிபதி. அது இன்னசென்ட் அன்டில் ப்ரூவ்டு கில்ட்டி என்பது தான் பொதுவான நீதி கோட்பாடு. இப்போ கில்ட்டி டில் ப்ரூவ்டு இன்னசென்ட். நேற்று கூட ஒரு கூட்டம் நடந்தது. ஜஸ்டிஸ் முரளிதரனை வச்சு என்ஆர் இளங்கோ அவங்க கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி தானா? இன்னைக்கு காலையில். இப்போது கில்ட்டி டில் ப்ரூவ்டு இன்னசென்ட், அதுக்கு தான் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கார், இப்போது கேஜ்ரிவால் உள்ளே இருக்கார், எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ தீஸ்தா சேதல்வாதுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன தொடர்பு? தீஸ்தா சேதல்வார் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, மோடியை தண்டிக்க முயற்சி பண்ணாங்க, அதனால் பழிவாங்கப்பட்டார்கள். இவர்களெல்லாம் அப்போ தனக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது, எந்த தளத்திலும் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் ஃபாசிசம் இயங்குகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த மோடியின் முடிவு என்பது 400+ நாங்கள் வெல்லப்பட முடியாதவர் என்று சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் மாறி இப்போ ஒரு ஸ்டெப் பின்னால் போய் இந்த முதல் ஃபேஸ், 2வது ஃபேஸ் எலெக்ஷன் முடிந்த பிறகு, குறிப்பாக முதல் ஃபேஸ் எலெக்ஷன் முடிந்த பிறகு அவருடைய பேச்சு மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். 2 விதமாக மாறி இருக்கு. ஒன்று, என்னை யாரும் வெல்ல முடியாது, நான் வர்றதை தவிர வேறு வழி கிடையாது, நான் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 100 நாளைக்கு என்ன செய்யணும், ரிசர்வ் பேங்க்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு, அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு உத்தரவு போட்ட நபர், காங்கிரஸ் வெற்றி பெற்றால் உங்களுக்கு இப்படி ஆயிடும்னு பேச வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. இது ஒரு மாற்றம். காங்கிரஸ் வெற்றி பெற்றால் என்று மோடி தன்னுடைய வாயால் பேச வேண்டிய ஒரு மாற்றம் வந்திருக்குது. அது முதல் சுற்று தேர்தலில் அது தனக்கு சாதகமாக இருக்கும் என்று இவ்வளவு சுற்று தேர்தல்களை தேர்தல் ஆணையத்தை வைத்து ஏற்பாடு செய்தார். ஆனால் இந்த முதல் சுற்று என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்கள் அவர்களுக்கு எதிர்மறையானது. இப்போ இது ஒரு பேண்ட்வேகன் எஃபெக்ட் மாதிரி, தமிழ்நாடு எப்படி போகுதோ அந்த திசையில் மற்ற இடங்கள் எல்லாம் போகும், முழுமையாக இல்லை என்றாலும் ஓரளவுக்கு ஏனும் போகும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது அவர்களுக்கு பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் விளைவுதான் அபாண்டமான பொய்களை மோடி பேசுகிறார். தோழர் வாஞ்சிநாதன் இடஒதுக்கீடு பற்றி சொன்னார். கடந்த சில நாட்களாக நீங்கள் ஊடகங்களில் நடைபெறுகின்ற விவாதங்கள், பேச்சுகள்லாம் பார்க்கலாம். ஒரு பிரதமர் பதவியில் சங்கி யாராவது ஒரு சாதாரணமாக உள்ள ஆளுங்க இந்த விவாதங்களில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நாளாந்தர அரசியல்வாதியை விட கேவலமாக கீழே இறங்கி பொய்களை, கர்நாடகா தேர்தலுக்கு 4 நாள் முன்னால் இவர் தான் சித்தராமையா தான் முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு இப்படி பண்ணியிருக்காரு, பிசி இடஒதுக்கீடை பிடுங்கி இவங்களை கொடுக்க போகிறாருன்னு சொல்கிறாரு. அது முழு பொய். 30 ஆண்டுகளாக அந்த சிஸ்டம் அங்கே அமலில் இருக்குது. அதுக்கு அவங்க தேவகவுடா இவங்க ஆட்சியில் இருந்தபோது என்பதெல்லாம் வெளியே வந்துருச்சு. 15% முஸ்லீம்களுக்கு மத சிறுபான்மையினர் கொடுக்க போகிறாங்க, தலித்துகளுடைய இடஒதுக்கீட்டை பிடுங்கி, இது பேசியிருக்கிறாங்க. ராஜஸ்தானில் பன்ஸ்வாரா என்ற தொகுதி, அங்கே 70% பேர் ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள். அங்கே பாரதிய பழங்குடியினர் கட்சி இன்னொரு கட்சி இருக்குது, அது காங்கிரஸ் கட்சி அதனை ஆதரிக்கிறது. அங்கே போயிட்டு உங்களுடைய இடஒதுக்கீடை எல்லாம் பிடுங்கி முஸ்லீம் கொடுக்க போகிறாங்க. இப்போது இவ்வளவு பொய்களை பேசியும் மத வெறுப்பை தூண்டியும் தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதெல்லாம் ஒரு விஷயம். இப்போ இப்படியெல்லாம் பேச வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது அப்படின்றத பார்க்கும்போது ஒரு கோணத்தில் பார்த்தாக்கா பயந்துட்டாங்க. பயந்து போனதனால்தான், தோல்வி நிச்சயம் என்று கருதுவதால் தான் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி அவர் பொய் பேச தொடங்கி இருக்கிறார் என்பது இதை பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல். ஆனால் இந்த பயம் என்பது இப்போ பொய் பேசும்போது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கல. எப்போ எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக இடியை ஏவ தொடங்கினார்களோ, அவர்களை கைது செய்ய தொடங்கினார்களோ, எப்போ காங்கிரஸுடைய அக்கௌண்ட்டை முடக்கிறார்களோ, எப்போ ஹேமந்த் சோரனையும் கேஜ்ரிவாலையும் எந்த ஆதாரமும் இல்லாமல் உள்ளே வைக்கிறார்களோ, அப்போ எதிர்க்கட்சியை முற்றிலுமாக கைகால் வாயெல்லாம் கட்டி போட்டுவிட்டு சண்டையில் இறங்குகிறேன் என்ற நடவடிக்கைகளின் போதே மோடியின் அச்சம் தெரிந்து விட்டது.
ஆனால் இந்த அச்சத்தை என்னுடைய கருத்தின்படி எப்படி பார்க்கணுன்னாக்கா ஒரு ஒரு டாக்டிக்கல் ஒரு பின்வாங்குதல், விட்ராயல், டாக்டிக்கலாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்வது. ஆனால் சித்தாந்த ரீதியாக மோடி இப்பொழுது பேசுகிறதெல்லாம் அவர்களுடைய கருத்தியலின்படி, ஆர்எஸ்எஸ் கருத்தியலின்படி அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. முஸ்லீம் வெறுப்பாக இருக்கட்டும், அரசமைப்பு சட்டத்தை ஒழிப்பதாக இருக்கட்டும், இடஒதுக்கீட்டை அழிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஜனநாயகம் வேண்டாம் என்பதாக இருக்கட்டும், ஒரு கட்சி ஆட்சியை நிலைநிறுத்துவதாக இருக்கட்டும், சொத்துக்களை எல்லாம் பார்ப்பன பனியா முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்களுடைய கொள்கையிலேயே இருக்கிறது. அடிப்படையில் இதெல்லாம் அவங்களுடைய தொலைநோக்கு திட்டங்கள். இந்த திட்டங்களை எல்லாம் வெளிப்படையாக பேச முடியாமல் ஒரு தற்காப்பு நிலைக்கு கடந்த சில நாட்களாக தள்ளப்பட்டு விட்டோம் என்ற ஆத்திரத்தில் தான் வந்து இந்த நடிகை கஸ்தூரி பாண்டே போன்றவர்கள்லாம் அப்படி பேசுறது. இப்போ அவ்வளோ திமிராக பேசுவது, அந்த ஆத்திரம், வன்மம், அதில் தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஒரு 400+ அப்படின்னு பேசின மோடியினுடைய உளவியல் தாக்குதலை முறியடிப்பதற்கு அவங்களுடைய பலவீனத்தை சுட்டி காட்டுவது நமக்கு வந்து முக்கியம். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் மொத்தமாக இது சும்மா நடிப்பு தான் என்று இதை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதற்கு தான் இதை வலியுறுத்துகிறேன். இது ஒரு விஷயம். இப்போ வட இந்தியாவில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்களை நாம் எப்படி பார்ப்பது, இது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பேர் எப்படி கருதுறாங்கன்னா ஒரு பெரிய அளவு மாற்றம் அலை வீசுது, அந்த பக்கம் அப்படியே போயிடும் அப்படி கருதுகிறாங்க. அல்லது பெசிமிஸ்டிக்காக அப்படியெல்லாம் ஒன்றும் ஆயிடாது என்று கருதுகிறார்கள். கொஞ்சம் நிதானமாக இதை எடை போட்டு பார்க்க வேண்டும் அப்படின்னு கருதுகிறேன். இதை பற்றி ஓரளவு மற்ற பத்திரிகையாளர்கள் எழுதிய கட்டுரைகள், யூடியூப் பேட்டிகள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த துருவ் ரத்தி என்பவருடைய வீடியோக்கள் ஏன் செல்வாக்கு செலுத்துகின்றன மக்கள் மத்தியில், இந்த கேள்விக்கு நமக்கு விடை வேணும். இப்போ வட இந்தியாவில் உள்ள மக்கள் மத்தியில் மோடியை பற்றி ஒரு வலிமையான பிம்பம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த பிம்பம் இன்னும் தகர்ந்து விடவில்லை என்று தான் பிஜேபி தோற்கும் என்று சொல்பவர்களும் கூட சொல்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், அக்னிவீர் போன்ற திட்டங்கள், இது பலவிதமான விஷயங்கள் ஒரு இந்த மயக்கத்திலேயே, மோடி மயக்கத்திலேருந்து அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுது. அல்லது உள்ளூர் பிரச்சனைகள், உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அதிருப்தி, இதெல்லாம் அப்படி ஏற்படுத்துது. இன்னொரு புறம் இந்த 400+ என்பது அரசமைப்பு சட்டத்தை திருத்தத்தான், இடஒதுக்கீடு ஒழிக்கப்பட்டு விடும் என்ற பிரச்சாரம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம், அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அச்சம், அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இது எல்லாம் போக இந்த 10 ஆண்டு காலத்தில் இவையெல்லாம் தொகுத்து என்ன விளைவை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா, ஒன்று கவனிச்சிருக்கலாம் நீங்கள்லாம், போலிங் பர்சன்டேஜ் ரொம்ப கீழே விழுந்திருக்குது வட இந்தியாவில். ஒரு விதமான அசதி வந்து மக்கள்கிட்ட வந்திருக்கிறதா தெரியுது. ஒரு டயர்ட்னஸ், ஒரு அலை எதிர்ப்பு, கலகம் என்பதை விட ஒரு விதமான களைப்பும் சலிப்பும் வந்திருக்குது. இந்த போலிங் குறைந்திருப்பது அவர்களுக்கு பெரிய அடி, அதனால் தான் பயப்படுகிறார்கள் என்றுதான் பல வல்லுநர்களும் இதை குறிப்பிடுகிறார்கள். ஓட்டு குறையுது குறையல அப்படின்றதை தாண்டி நாம் எதை கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்றால், ஒரு களைப்பும் அவநம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிறதை தவிர அதற்கு எதிரான ஒரு மனநிலை வந்துவிட்டது என்ற முடிவுக்கு நாம் வர முடியவில்லை. ஏன்னா இன்னமும் கூட என்ன சொல்கிறாங்க, நம்ம ஊரில் வந்து விலையில்லா அரிசியோ இல்லை மற்ற நலத்திட்டங்களோ ரொம்ப நாளாக இருக்குது. அங்கே இந்த 5 கிலோன்றதே இப்போ ஒரு பெரிய விஷயம். அல்லது கிராமப்புறங்களில் வீடு கட்டுவதற்கு கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி விஷயங்கள் வந்து இதை லாபார்த்தின்னு அவங்க சொல்கிறாங்க. லாபார்த்தின்னா பெனிஃபிஷியரி. அதை வந்து இப்போது ஒரு டிஜிட்டல் இது வந்துட்டதுனால இந்த பரம ஏழைகள் என்று கருதப்படக்கூடிய அத்தனை பேரையும் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் தொடர்பில் வச்சுக்கிட்டு, இது மோடி கொடுத்தது அதை நம்பக்கூடிய அந்த ஒரு நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் கலந்த ஒரு சூழல் தான் அங்கே இருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. இப்படி சொல்லலாம், வாழ்க்கையினுடைய கசப்பான அனுபவங்கள், அதில் வந்து மோடி பிரமையின் மீது ஒரு அசதியை உருவாக்கி இருக்கிறது என்ற அளவுக்கு தான் இதை மதிப்பிட முடியும் அப்படின்னு நான் கருதுகிறேன். முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சாரம் இப்போ இவங்க பண்ணுறாங்கன்னாக்கா அது ஏன் எடுபடலைன்னாக்கா, முஸ்லீம்கள் வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த லிஞ்சிங் தாக்குதல்களாக இருக்கட்டும், புல்டோசரை விட்டு அடிக்கிறதா இருக்கட்டும்,
அவர்கள் லவ் ஜிஹாத் இன்னும் பலவிதமாக அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகின்ற தாக்குதல்கள், அதுக்கு ஒன்றும் அவங்க எதிர்வினையாற்றும் நிலையிலெல்லாம் இல்லை. அப்போ முஸ்லீம் பிடுங்கிடுவான், அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்னா அதை நம்புவதற்கு கூட புறவயமாக ஒரு சூழல் இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால அது வந்து எடுபடவில்லை. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து பிடுங்கி கொடுத்துருவான்றது ரொம்ப ஓவராக தெரியுது, நம்ப முடியாததாக இருக்குது. இதெல்லாம் கலந்த கலவை தான் அங்கே உள்ள நிலை. இப்போ லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் சர்வேயில் இந்தியா வந்து ஒரு ப்ளூரல் கண்ட்ரி, இந்த 10,000 சாம்பிள் எடுத்திருக்கிறாங்க. அதுதான் வந்து மக்கள் பெரும்பாலான நாடுகள் பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு என்று தான் சர்வேயில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பன்முகத்தன்மை என்பது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமத்துவத்தின் அடிப்படையில் வந்த புரிதல் அல்ல. அது ஒரு ஹிந்து மேலாண்மையை ஏற்றுக்கொண்ட பன்முகத்தன்மை அப்படி சொல்லலாம். கடந்த 40 ஆண்டுகளில் அப்படி ஒரு உளவியல் அங்கே ஏற்படுத்தப்பட்டு விட்டது என்பதை தென்னிந்தியாவில் இல்லை, வட இந்தியாவில் அப்படி ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அது வந்து கிட்டத்தட்ட நிலைத்து விட்டது என்ற யதார்த்தமும் இருக்கிறது. இப்போ காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவங்க நினச்ச மாதிரி முக்கியமானது சொல்ல விட்டுட்டேன், இந்த ராம் மந்திர் அது எல்லாரும் சொல்கிறாங்க அது பெரிய ஃப்ளாப். அது ராமர் கோயில், அதுக்கு வந்து ஏதோ கண்ணாடியை வச்சு லைட் அடித்து அதுக்கு ஏதோ ஒரு சீன்லாம் போட்டு அதை மோடி வந்து உட்காந்து பார்க்குறாராம். அதுக்கு ஒரு டிவி இவ்வளவு கேவலமாக போவாங்கள்ல, அதை அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு காலுக்கு கேமரா வருது, செருப்பை கழட்டி போட்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாங்க. இப்படி என்னெல்லாம் பில்டப் கொடுத்தும் அது எடுபடலை. அந்த அருண் கோவில்னு ஒரு நடிகர், அவர் வந்து 80களில் ராமானந்த் சாகருடைய ராமாயணம் வந்து தூர்தர்ஷனில் வந்தது. அப்போ ராமன் அவர், இப்போ அவர் வந்து 60+. என்ன இப்போ இந்த ராமர் ஒர்க் ஆகலை, இந்த கோயில் ராமர் ஒர்க் ஆகலைன்னு அந்த ராமரை கொண்டா அப்படின்னு அந்த ஆளை கொண்டாண்டாங்க. அந்த ஆளை கொண்டாந்து வண்டியில் ஏற்றி மீரட்டில் நிற்க வச்சுருக்குறாங்க. மீரட்டில் அவர் போனால் அவரை ராமர்னு ஒத்துக்க மாட்டேன்றாங்க மக்கள். அப்போ அந்த ஆள் என்ன செய்கிறாராம், அந்த ராமர் இருக்கார்ல தூர்தர்ஷன் ராமர், அந்த ஃபோட்டோவை கையில் பிடிச்சிட்டு இந்த ராமர் தான் நான் அப்படின்னு பேசி ஓட்டு கேட்குறாரு. இப்படி ஒரு கேவலமான, அதாவது ராமனை நம்ம ஊரில் வந்து இந்த ராமனை அனுமாரும் தெலுங்கில் படிப்பிச்சே எடுப்பாங்க, பார்த்துருக்குறோம் சென்னையில். ராமனை இவ்வளவு கேவலமாக பண்ணது யார், எந்த திராவிட இயக்கமும் யார் சிந்தித்தாலும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு கேவலப்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி ஒரு நிலை, அப்படி ஒரு நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அப்போது இந்த பேக்ரவுண்டில் தான் காங்கிரஸினுடைய வாக்குறுதி என்பது வருகிறது. காங்கிரஸினுடைய வாக்குறுதிக்கு ஒரு நல்ல உதாரணம், ராஜீவ் சர்தேசாய் வந்து கர்நாடகா தேர்தலுக்கு முன்னால் அங்கே போய் பேருந்தில் ஏறி கேட்குறாரு, உங்களுக்கு மோடியோட கேரண்டி தெரியுமா? தெரியும். நியாய் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அப்போ ஊடகங்கள் அவ்வளோதான் சொல்லியிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த பெண்கள் உட்காந்துருக்கிற பேருந்து வந்து கட்டணம் இல்லா பேருந்து, அதில் தான் அவங்க போகிறாங்க. ஆனால் காங்கிரஸினுடைய நியாய் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் தெரியல, மோடியுடைய கேரண்டி என்பது தெரிந்திருக்கிறது. காரணம் ஊடகங்கள். அப்போது இதை இப்போ காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை வந்து பிரபலமாக்குற பொறுப்பே மோடி தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போது காங்கிரஸ்காரங்க பண்ணதை காட்டிலும் மோடி பேச பேச தான் அப்படியா அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஆர்வம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதில் உள்ள விவரங்களுக்குள்ளே நான் போகலை நேரம் கருதி. இப்போ வேலைவாய்ப்பு, 100 நாள் வேலை, இடஒதுக்கீட்டில் இருக்கிற சீலிங்கை நீக்குவது, இடபிள்யூஎஸ் என்பது அனைவருக்கும் என்று கொண்டு வருவது, பெண்களுக்கான நிதி ஒதுக்கீடு, வேலையற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை மற்றும் வேலைவாய்ப்பை தருகின்ற தொழில்கள் அதை துவங்கும் பட்சத்தில் அவர்களுக்கான மானியம், இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்குது. இதை வந்து பொதுவாக மக்கள் வரவேற்கிறார்கள். ஆனால் இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள்? இப்போ நீங்கள் ஒரு டேர்ம் பாருங்களேன், மோடிக்கு கேரண்டி, இது வந்து நியாயம். இந்த 2 சொல்லுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மோடியினுடைய உத்தரவாதம் அது ஒரு கட்சிங்க, பிஜேபி மேனிஃபெஸ்டோன்னு அதுக்கு பேர் கிடையாது. அதுக்கு பேர் வந்து மோடிக்கு அவ்வளோ ஒரு மானங்கட்ட கட்சியாக அது ஒரு கட்சியாக இருக்கிறதுக்கான அருகதையே இழந்துருச்சு. அப்படி மோடிக்கு கேரண்டி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரி, நியாய் என்பது என்ன? அந்த டேர்மை பாருங்கள். நியாயம் என்பதில் ரைட், உரிமை என்ற சொல்லின் பொருள் அதுக்குள்ளே உறைந்திருக்கிறது. நியாயம் என்பதில் இது கேரண்டி என்பது அவர் வழங்குறாரு, நீங்கள் வாங்கிக்கிறீங்க, கொடுக்குறேன்னு உத்தரவாதம் கொடுக்குறாரு.
இப்போ மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க, அவங்க அப்படி சொல்றது இருக்கட்டும், மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்? மக்கள் இது நம்முடைய உரிமை என்று கருதுகின்ற நிலையில் இருக்கிறார்களா என்றால் இல்லை என்பது ஒரு கசப்பான உண்மை. இப்போ நம்ம தமிழ்நாட்டு உதாரணத்தை எடுத்துக்கோமே. முதல்ல இந்த திட்டங்களுக்கெல்லாம் இலவசம் என்ற சொல் புழக்கத்தில் இருந்தது. அப்புறம் விலையில்லா என்ற சொல் வந்தது. இப்போ உரிமை தொகைன்றது வந்திருக்கு. இது மாறி வருது. இது ஒரு விதமான டெமோக்ரட்டைசேஷன், இந்த சொற்கள் மாறுவது. அப்போ இனி பழைய சொல்ல இலவசம் என்பதை நாம் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அங்கே அது போன்ற நிலைமை இல்லை என்பது தான் ஒரு பிரச்சனை. அதனால தான் இந்த மாதிரி திட்டங்களை ரேவடி கல்ச்சர் என்று எதிர்க்க முடிகிறது, அல்லது 100 நாள் வேலை திட்டம் சோம்பேறியாக்கும் என்று பேச முடிகிறது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க மீனை கொடுக்காதீங்கன்னு பேச முடியுது. இதெல்லாம் எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால், இந்த இலவசம் என்று அவர்கள் பேசுவது மட்டுமல்ல, அதை பெறுகின்ற மக்களும் கூட அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பது என்பதிலிருந்து அது வருது. அப்போது இடஒதுக்கீடு எதிர்ப்பு, மக்கள் நலத்திட்ட எதிர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் விவாதம் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே வரும்போது கூட நாம் ஒரு மக்கள் மத்தியிலேயே அது ஒரு தற்காப்பு நிலையில் போய் இடஒதுக்கீடு ஏன் தேவை என்றால், ஏன் அவசியம் என்றால் என்று விளக்கம் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அது திரும்ப திரும்ப ஒரு கில்ட் ட்ரிப்புக்குள்ளே தள்ளுறாங்க. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியை, சலுகை பெற்றவர்கள் அப்படின்ற மாதிரி. இல்லை நாங்கள் அப்படி இல்லை என்று மக்கள் நலத்திட்டங்களுக்கு அதனுடைய நியாயத்தை விளக்க வேண்டிய நிலைக்கு நம்மை தள்ளுகிறார்கள். அதனால தான் கஸ்தூரி போன்றவர்கள் பேசும்போது ஒரு சமூக ரீதியான கோபம் வரல. அவங்களுக்கு இப்படி பேச பயம் இருக்கணும்ல, அடி விழுந்து அந்த மாதிரி ஒரு பயம், அந்த பயம் வரணும் கட்டாயமாக. நான் வன்முறைக்காக சொல்லலை நம்ம. அப்போது ஒரு பெரும்பான்மை மக்களை இப்படி கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு அஞ்சுகின்ற நிலையில் அவர்கள் இல்லை என்பது, அவர்கள் எவ்வளவு இதாக இருக்கிறாங்கன்றதை காட்டிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வு என்ன நிலையில் இருக்கிறது என்பதோடு தொடர்புடையது என்று நம்ம பார்க்கணும். அப்போது வட மாநிலங்களில் இப்போ வட மாநிலங்கள் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு பாசிசத்தை இனம் காண்பதற்கு தமிழ்நாட்டிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும், எப்படி சொல்ல முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது அவர்களுக்கு நாம் செய்யும் உதவி இல்லை, நமக்கு நாமே செய்து கொள்ளும் உதவி. இது நம்முடைய கடமை. நம்ம தேர்தல் முடிஞ்சிருச்சு என்பது அல்ல. தேர்தலில் மோடி தோற்கலாம், கூட்டணி ஆட்சி அமையலாம், அதுலேயும் பிரச்சனைகள் வரக்கூடும், இது மாதிரி எதுவும் நடக்கலாம். சில பேர் பேசுகிறாங்க, ஜெயிச்சிட்டா அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஒருவேளை மோடி ஜெயித்து விட்டால் அப்புறம் உலகமே அஸ்தம், அப்படிலாம் கிடையாது. இது பல தேசிய இனங்கள் கொண்ட நாடு, பல மாநிலங்கள் உள்ள ஒரு நாடு. அவர்கள் அந்த மாதிரி ஒரு செல்வாக்கை எல்லாம் செலுத்தவில்லை, செலுத்த போவதும் இல்லை. அந்த மாதிரி சிந்தனை என்பது அடிப்படையிலேயே மிக தவறானது. இந்த இடத்துல அருந்ததி ராய் வந்திருந்தபோது பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த கடைசியாக எழுதின ஒரு நாவல், டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை, அந்த நாவலை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அவங்க பிரிட்டனில் போய் தங்கியிருந்தாங்களாம். அப்போ அவருடைய நண்பர்கள், நீ திரும்ப இந்தியாவுக்கு போகாத, 2019 போனாக்கா ஆபத்து, இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்களாம். அப்படி ஒரு தடுமாற்றம் வந்தது. ஆனால் இது நான் பிறந்த மண், நல்லதோ கெட்டதோ இங்கே தான், என்னன்னு எதிர்கொண்டாக வேண்டும் என்று நான் திரும்பி வந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுபோல் நாம் இங்கே தான் இருக்க போகிறோம், இதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போ இவிஎம்முக்கு இவ்வளோ மோசமான ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. இவிஎம் எப்படி இருக்குது என்னன்றது நமக்கு தெரியாது, என்ன ரிசல்ட் வரப்போகுது தெரியாது. ஆனால் அது எப்படியாக இருந்தாலும் அதை நாம் எதிர்த்து போராடி நின்றுதான் தீர வேண்டும். இந்த அவசர நிலை காலத்தில் ஜெயபிரகாஷ் நாராயண் சிறை குறிப்பில் ஒன்று சொல்லுவார், அதை மட்டும் குறிப்பிட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்காத போது ஜனநாயகத்துக்கு நாம் என்ன செய்வது? ஜனநாயகத்தை மீட்பதற்கு தேர்தல் மட்டும்தான் வழிமுறையாக இருக்க முடியுமா? இல்லை, மக்கள் அமைதி வழி கிளர்ச்சியில் இறங்க வேண்டும் என்று ஜெயபிரகாஷ் நாராயண் அன்றைக்கு சிறையில் இருந்த காலத்தில் குறிப்பிடுகிறார். அன்றைக்கு அவசர நிலை அகற்றப்பட்டு எல்லாரும் விடுவிக்கப்பட்டாங்க. தேர்தல் நியாயமான முறையில் தான் நடந்தது. இன்றைக்கு தேர்தல் ஒரு அவசர நிலையின் கீழ் நடத்தப்படுகிறது. எதிர்க்கட்சி முதல்வர்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள், அக்கௌண்ட் முடக்கப்படுது, இடி எல்லாரையும் விலை பேசுகிறது, எல்லாருக்கும் தலைக்கு மேலே கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு மிரட்டலின் கீழ் ஊடகங்கள் பூரா மோடிக்கு தான் பேசும் என்ற ஒரு சூழலில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுன்னு தெரியாத நிலையில் உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்குகின்ற நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது.
இந்த மாதிரி ஒரு சூழல் நிலவுகிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டி இருக்கிறது. அதற்காக வருகின்ற ஒரு மாதத்தில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ வட இந்திய மக்களுக்கு அதை நாம் செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.